ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமன் குக்கடி ஒரு ஒன் ஷாட் தான். இது நேம் வந்துட்டு ஹார்ட்லெஸ் மாஃபியா கிங் ஹேட் லவ். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சு மேன்ஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 2 பசங்க ஓடி வராங்க. ஏங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு பசங்க இருப்பாங்க, ஜேகே வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஏங்க எங்கே ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. நீ திட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப நேரம் அழுதுட்டுனா. சரி ஓகே, அழுதுட்டு இருக்கான். அப்புறம் ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்டா. சரி கொஞ்சம் நேரம் வந்துட்டு லேட்டாக நான் ஃபுட் எடுத்துட்டு போகிறேன். பார்த்து ரூம் வந்து எம்டி இருக்க அவனுக்கு காணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அங்கிள் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ அந்த அங்கிள் பார்க்குறாங்க. பாரு பண்ணி சொன்னது நான் ஜிம்மிட்டு போய் சொன்னேன், நம்ம நாளைக்கு மார்னிங் போயிடலாம் ஜிம் லண்டனுக்கு சொன்னேன். அழவேணா அப்படி சொல்லி நான் போயிட்டேன். பாப்பி லக்கேஜில் பேக் பண்ணியிருந்தேனா. அப்புறம் போயிட்டு வந்து பார்த்தா இப்போ ஜிம் தம்பி சொன்னதுக்கு தெரியுது ஜிம்மில் காணும் பா சொல்கிறாங்க. மேன்ஷன் உள்ள தேடி பார்த்துட்டோம், காணும் சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, எதுக்கு ஆமாப்பா காணும் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகிட்டேக்கும் பேனிக் ஆகுது. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. சரி ஓகே, இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, கிளம்புங்க சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் கால் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கடா போகணும் சொல்லிட்டு இப்போ பார்த்தா நல்லா ரெய்னி கிளைமேட்டாக இருக்குது, நல்லா ஒரு மேகமூட்டமாக இருக்குது. நல்லா டைம் இப்போ நைட் ஒரு 7:30 இருக்கும்டா. ஓகேவா? ஒரு மாதிரி முன்னெல்லாம் அடிக்குது. இப்போ ஒரு பாசம் வந்து ரோடு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க. அம்மா அப்பா நீங்கள் தானப்பா சின்ன வயசுல சொன்னீங்க, டேவும் ஜங்காவும் தான் உனக்கு எல்லாமே, அவங்க தான் உனக்கு, நீ வந்து அவங்களுக்கு, வேறு யாரையும் நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, நீங்கள் தானப்பா சொல்லி வளர்த்தீங்க. நான் அப்போ தான் ஜேகேவும் டிவி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. எனக்கு அவங்க தப்பா வேர்டு, அவங்க எல்லாம் என்னால் இருக்கவே முடியாதுப்பா. 10 இயர்ஸாக நான் உங்களுக்கு பிரிஞ்சிருந்தப்பா. தனியாக ஒரு கண்ட்ரியில் கேட்டேன், நான் படிக்கணும்னு சொன்னாங்க. சரி நானும் படித்தேன், அங்கேயே வளர்ந்து எல்லாமே படித்து முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஆசையாப்பா, ரொம்ப ஆசையாக வந்து தெரியுமாப்பா, நம்ம ஜேகேவும் ஜிமாட்டேக்கும் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக கிளம்பி வந்தப்பா. ஆனால் இந்த பக்கம் ஜேகேக்கிட்டேக்கும் நான் வந்துட்டு பிடிக்கல. என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்துட்டு எங்களுக்கு வார்டனாக இருக்க, நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்க மாட்டோம், உங்களை படிக்க வச்சுட்டோம், கடனுக்காக தான் படிக்க வச்சுருக்கோம், இதுக்கப்புறம் உனக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களை விட்டுட்டு போயிட்டு எங்களுக்கு வந்து எங்கள் லைஃப் ரொம்ப வாழ விடு, எங்களுக்கு தனி லைஃப் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கப்பா. சொல்லிட்டு நம்ம ஜிமின் நண்டா ஸ்கையை பார்த்து பயங்கரமாக ஆடுறாங்க. ரோடு வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் இருக்காங்க. அம்மா நீங்கள் தானே சொல்லுவீங்க ஜேகே மாமாவும் டே மாமாவும் இருக்காங்க, அவங்க பத்திரம் பார்த்துப்பாங்க, நீ எப்பவும் அவங்க கூட தான் இருக்கணும், நீங்கள் தானே சொல்லுவீங்க. ஆனால் இப்போ அவங்க பேர் சொல்கிறாங்கம்மா, நான் வந்து அவங்க பாடுதான் இருக்கணும்மா, எனக்கு பிடிக்கலையாம்மா அப்படி சொல்லி நான் தேம்பிடுறாங்க. நான் இவங்க தான் இவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கேம்மா, நீங்களும் அப்பாவும் ஆக்சிடென்ட் இறந்து போறீங்கன்னு சொன்னாங்க. நான் சப்போர்ட் பண்ணும்போது அப்போ கூட நான் அழவிட தெரியுமா, ஏன்னா ஜேகேவும் டேவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களை ஹக் பண்ணிக்கிட்டேம்மா, அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நீங்கள் 2 பேரும் என்னை விட்டு போனீங்க, அங்கிள் ஆண்டி எல்லாம் சொல்லுவாங்களே ஒரு டேவும் ஜங்கோ பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொன்னீங்கல்லம்மா, எல்லாரும் எனக்கும் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டாக பண்ணி வச்சிங்கல்லம்மா. ஆனால் இப்போ ஏம்மா ஜேகேக்கு டேக்குன்னு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப அழகாங்க. நான் லண்டன் போகிறதெல்லாம் பிடிக்கலையா, அவங்க தானே அனுப்பி வச்சாங்க படிக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க சொன்ன மாதிரி தான் இருந்தேன், அவங்க சொன்ன மாதிரி தானே படித்தேன், அவங்க சொன்ன மாதிரி தானே வளர்ந்தேன். ஆனால் அவங்களுக்கு ஏமா என்ன பிடிக்கல, நான் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் என் நினைப்பு ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருந்துச்சு. எனக்காக 2 பேர் இருக்காங்க, என் பத்திரமா பார்த்துப்பாங்க, எனக்கு அப்பா அம்மா மாதிரி அவங்க இருக்காங்க சொல்லிட்டு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேம்மா. ஆனால் இப்போ எல்லாருக்கும் எனக்கு பாடலாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கம்மா, என்கிட்ட கத்தி பேசுகிறாங்கம்மா, திட்டுறாங்கம்மா, ஜிம் ரொம்ப அழகாங்க, அவ்வளோ தாங்க முடியல. நான் அனதையாக இருக்குன்னு தெரியுமா, யாருமே இல்லைம்மா. இவ்வளோ லண்டனில் இருக்கும்போது நினைப்பேன் நான் எங்கே தனியாக இருக்கேன், ஆனால் அங்கே போனால் எனக்கு பெரிய ஃபேமிலி இருக்காது, என் ஜேகேவும் டேவும் அவங்க இருந்தால் எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தேம்மா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா உனக்கு யாருமே இல்லை, நீ வந்துட்டு உன்னை பார்த்துக்க முடியாது, இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே பெரிய விஷயம் தான் சொல்கிறாங்கம்மா. ஜிம் ரொம்ப அழகாங்க, அவனால் தாங்க முடியல, தேம்புறாங்க. யாரோட ஹஸ்பண்ட், யாரோட லவ்னு நினச்சனும், யாரோட உலகம்னு நினச்சனும், அவங்களே பார்த்து இப்படி சொல்கிறாங்கம்மா. ஜிமின் ரொம்ப அழகாங்க, அவங்களும் ஏற்றுக்க முடியல, அவங்க பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்காங்கம்மா. ஆனால் எப்படி இருந்தாலும் ஏன் ஜேகே ஏன்ட்டு இல்லாமம்மா, நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவங்க எவ்வளோ மாறிட்டாங்க, அவங்க எவ்வளோ இவ்வளோ கோமா பேசுகிறாங்க, இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறாங்க. அப்போ ஃபோனில் பேசுனதுலாம் சாஃப்டாக பேசுனதுலாம் பொய்யாம்மா, அது எல்லாமே வெறும் நடிப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. பயமாக இருக்குமா, ஜிம் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது அப்படியே ரைனி தூர ஆரம்பிக்கிறார் மேலே, அவர் மேலே ரைனி வருதுன்ற கூட ஒரு இதாக இல்லை, அவர்கிட்ட உட்காந்துருக்காரு. அப்படியே நனைய ஆரம்பிக்கிறாங்க, அப்படியே ரைனி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஜிம் பார்த்தா அந்த ரோடு ஓரத்தில் உட்காந்துருக்காரு, அவ்வளோ ரெயின், அந்த ரெயினில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அவர் கண்ணீர் அப்படி இந்த ரைனியோட கரைஞ்சி போயிட்டு இருக்கு, அவ்வளோ அழுக அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்கே போவோம், இதுக்கப்புறம் எங்கே போகட்டும் அப்படி ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. இந்த கொரியாவுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்தம்மா, ரொம்ப ஆசையாக ரொம்ப சந்தோஷமாக வந்து தெரியுமா, என் ஜேகே கூட டே கூட இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக வந்தேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பெயின் கொடுத்துட்டாங்க பாருங்கம்மா. ஜிம் தான் ரொம்ப அழகாங்க, என் மேலே யாருக்குமே பாசம் இல்லை, கேர் இல்லை, லவ் இல்லை. ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த வேர்ல்டு நான் மட்டும் தனியாக இருக்கு, எவ்வளோ பெரிய உலகமாக இருக்குது, ஆனால் இந்த உலகத்தில் நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா காரில் ஒரு பர்சன் அழைச்சிட்டு இருக்காங்க. எங்கடா போயிட்டா சொல்லிட்டு ஜேகே தான் தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் எதுக்காக சொல்லணும், ஏன் புரிய மாட்டேது, எங்கடாம போயிட்டா சொல்லிட்டு ஜேகே அந்த பக்கம் தேடிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அவருக்கு நான் அதுக்கு மேலே அழகு வருது, அவர் தேடிட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, உன்னை இப்போதான் ஒரு ஆபத்துக்கு நாங்கள் காப்பாற்றணும், அதுக்குள்ள நீ எங்கே இருக்க, உன்னை யாராவது எதாவது பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே, அப்புறம் ஒரு பக்கம் நம்ம நம்ஜின் சுகா, அப்புறம் ஜேஹோப்பு, அது நம்ம நம்ஜின் சுகாவும் நம்ம ஜேஹோப்பும் அது போலீஸ் ஆஃபீஸர். ஓகேவா, நம்ம நம்ஜின் சுகா அப்புறம் ஜேஹோப்பு 3 பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க 3 பேரும் தேடிட்டு இருக்காங்க.
எங்கடா போயிருப்பான் பையன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காய் பாக்குறாங்க. ஐயோ இந்த பையன் வந்துட்டு ஒரு பிரச்சனையாவே இருக்க சொல்றாங்க. ஜாக்சன் பாக்குறது ஏன்டா அப்படி சொல்றாங்க. இல்லடா நீயே பாரு, இந்த பையன் மார்னிங் ஏர்போர்ட் வந்துருச்சா, நான் பார்த்தாக்க போன் அவனை கிட்னாப் பண்ணிட்டான். அப்புறம் அவனை எப்படி வந்துட்டு அவன் சிவப்படி கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வரப்போ இப்ப அந்த பையன் மறுபடியும் காணாம போயிட்டான். இல்லடா ஒரு நாளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்காக தான் ஜேகே முட்டையும் அந்த பையன் லண்டன்ல இருக்குன்னு விட்டுட்டாங்க போல சொல்றாங்க. புரிஞ்சுக்காம பேசாதடா, அவன் பாவம், அவனை எவ்வளவு அழ வச்சுட்டாங்க ஜேகே முட்டையும் சொல்றாங்க. அவனுக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா சொல்றாங்க. என்ன இருந்தாலும் உனக்கு நட்பு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்றாங்க. என்னடா பேசுறா சொல்றாங்க. ஆமாடா உனக்கு ஜேகே முட்டை வந்து அவன் ஃப்ரெண்டு அதனால சப்போர்ட் பண்றான். அந்த பையன் பாவம் அவன் கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு பாருடா. அவன் 10 வருஷமா தனியா லண்டன் வந்திருக்கான். அந்த அங்கிள் கூட, அந்த வயசான அங்கிள் கூட அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். பாவம் அவனுக்கு இங்க எதுவுமே தெரியாது, வெளி உலகமே தெரியாம அவன் பாட்டுக்கு ஸ்கூல்ட்டா வீடு அப்படி சொல்லிட்டு வாழ்ந்த ஒரு பையன். சரியா அவன் ஜேகேட்டே தான் இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே அவங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தாக்கா இவங்க வார்த்தையாலே கொண்டுட்டாருங்க அவனை, அந்த பையனை. அப்படி இருக்கும் அவன் எவ்வளவு உடஞ்சு போயிருப்பானே அது புரியல அவனுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப காய் பாக்குறாங்க. பாவம் இல்ல சொல்லிட்டாங்க. ஆமா இப்ப சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் திட்டாங்க. சரி திட்டாத அப்படி சொல்லிட்டு நான் இவங்க இருந்து யோசிச்சுக்கிறேன்டா எனக்கா. இவங்க மட்டும் சொல்றாங்க சரிவா சார் தேடிட்டு இருக்காங்க. அளவுக்கு பக்கம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. ஜெயிக்கணும் ரொம்ப பயம் வந்தது. ஒரு இடத்துக்கு மேலே காரை ஸ்டாப் பண்றாங்க. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் ஜிம்னி எங்க போன தெரியும், தயவு செஞ்சு ஜிம்னி கண்ணில் காட்டிருங்க ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு, எதுனா ஆயிருமான்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு எல்லாரும் பயமா இருக்கு சொல்லி ஜெயிக்க ரொம்ப அழகாங்க. காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பக்கம் டேவலும் ஏற்றுக்க முடியும், எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு பைத்தியமும் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் டே வந்துட்டு ஏர்போர்ட் போய் பாக்குறாங்க. ஏர்போர்ட் ஜங்ஷன் சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் சொல்லிட்டு அங்கங்க போய் தேடி பாக்குறாங்க. அவன் எங்க போவான், அவர் எங்க போறதா ஏர்போர்ட் போறாங்க, அங்க கூட்டி தான் போய் ஆகணும், ஏன்னா பாஸ்போர்ட்லாம் வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க தேடுறாரு. எங்க தெரியுமே வந்து கிடைக்கல. அவரு அவ்வளவு பயமா இருக்கு. இப்போ நம்ம ஜேகே பாக்குறாங்க. அவரும் முடியவே இல்லை, எங்க போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தலை காரை அகைன் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ரெயின் ட்ராப் கொட்டிக்கிட்டே இருக்கு. ரெயினில் அப்படியே ஜிம் உட்காந்துட்டே இருக்காங்க. ஷிவர் ஆயிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல. அந்த ரெயின்ல வந்து நினைக்கிறதுனால அப்படியே வந்து ஷிவர் ஆயிட்டு இருக்காங்க. அம்மா ஜிம் அழுதுட்டே இருக்காங்க, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஜிம் நினைச்சு பாக்குறாங்க சின்ன வயசா இருக்கும்போது நல்லா ரெயினே இருந்திருக்கும். அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க. அம்மா எனக்கு கப்பல் விடணும் சொல்றாங்க. இது கப்பல் விடணுமா அம்மாங்க, எனக்கு ரெயினில கப்பல் விடணும் வாங்க சொல்றாங்க. ஐயோ ஜிமின் போன சளி பிடிச்சிக்கும் பா சொல்றாங்க. அம்மா ப்ளீஸ் அம்மா சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, ஓகேவா அங்க வந்து உட்கார சொல்றாங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசம் பாக்குறாங்க. ஜிமின் செல்லாம் சொல்றாங்க. சொல்றாங்கப்பா நான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றாங்க. என்ன சிஸ்டர் என்ன அப்படி பண்றீங்க சொல்றாங்க. நீ சும்மா இருக்கு, எப்ப பார்த்தாலும் என் குழந்தை வந்து விளையாடணும் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. சளி பிடிச்சிக்கும், ஆனா பிடிக்காது விடு அப்படி சொல்றாங்க. குழந்தைங்க சளி பிடிக்காதான் செய்யும், சரியாடும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு பாசம் கப்பலை செஞ்சு வா ஜிமின் செல்லாம் விட சொல்றாங்க. இப்போ ஜிம்மி கொண்டு போய் ரயில்ல விடுறாங்க. அச்சோ ஜாலி அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹேண்டில் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாசமா சிரிக்கிறாங்க. நீ கொடுக்குற செல்லாம் இருக்கே சொல்றாங்க. ஆமா இவன் என்னோட அண்ணன் பையன், சரியா என்னோட அண்ணன் பையனுக்கு எல்லா செல்லத்தையும் எல்லா பாசமும் நான் தான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஜிமின். ஜிமின் பர்சன் நினச்சி பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு எல்லாமே. அவருக்கு எல்லாமே ரொம்ப அழகான மெமரிஸ் தான். அத்தை நீங்கள் சொல்லுவீங்க இல்லை என்னை யாரையும் கொடுக்க மாட்டேன், நான் டேக்கு மேரேஜ் பண்ணிட்டு உன்னை என் கூட வச்சு நீங்கள் சொல்லுவீங்களா தான் ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. ஓ அப்போ நீ மட்டும் ஜேகேக்கு மேரேஜ் பண்ணிட்டு உங்களோட வச்சுப்பா, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. தள்ளு இவன் என்னோட அண்ணன் பையன், சரியா இவனை மேரேஜ் பண்ணிருக்கேன், டேக்கு மேரேஜ் பண்ணிட்டு என் கூட வச்சுப்பா சொல்கிறாங்க. என்னன்னு காமா சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு பையன், ஏன் இப்படி சண்டை போறீங்க சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கூடி உன் பையன் வந்து எங்கள் 2 பையன் மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா சொல்றாங்க. என்ன 2 பசங்களுக்கா? ஆமா 2 பசங்க மேரேஜ் பண்ணி நினைக்கணும், டேவும் ஜேக்கும் வேற இல்ல சொல்றாங்க. 2 பேரும் எங்களோட பசங்க தானே சொல்றாங்க. அது கரெக்டான ஒரு பையனுக்கு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஓகேவா நீ ஒரே ஒரு பையனை பார்த்து உன் தப்பு சொல்றாங்க. டுவனா பத்திரிக்கை சொல்றாங்க. டுவனாவா? ஆமா நீ ஒரே ஒரு பையனை பார்த்துட்டாங்க பாரு, 2 பர்சனுக்கு இவனை மேட்ச் பண்ணிருப்போம் சரியா சொல்றாங்க. என்னன்னு இருக்காமா ஜேக்கும் இவன் தான் ஒய்ஃபு, டேக்கு இவன் ஒய்ஃபு சரியா சொல்றாங்க. இப்போ பார்த்து ஒரு பசங்க இருக்காங்க. என்னமா சொல்றீங்க இருக்கானா இப்ப சொல்றாங்க கேட்டுக்கோங்க. என் ஜேக்கும் டேவும் தான் ஜிம் நல்லா பாத்துப்பாங்க சரியா, என்னோட பசங்களுக்கும் உங்க பசங்க மேட்ச் பண்ணி வைக்கணும், மாத்தி வேற யாருக்கா கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம்ல போய் பாக்குறாங்க. ஐயோ நான் ஏமா பண்ண போறேன், அவங்க சரிங்களா ஓகே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 2 பசங்க வராங்க. அம்மா சொல்றாங்க என்ன ஜெக் என்ன டே என்ன டே சொல்றாங்க. அம்மா எங்க செஞ்சு தாங்க ரெயினியா இருக்கா சொல்றாங்க. எங்களுக்கு செய்ய முடியல, ஓகேவா நாங்க வந்துட்டு போறோம் எங்க ஜிம் கூட ப்ளே பண்ண போறோம் ரெயினில, நீ போய்ட்டு உங்க அத்தை கிட்ட கேட்க சொல்றாங்க. இப்போ நம்ம பாக்குறாங்க. இப்போ என்ன என்னோட சன்னிலாஸ்க்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆமா சொல்றாங்க. வாங்க சொல்லிட்டு போறோமா ஜிம்ல அம்மா போயிட்டு நம்ம ஜேக்கும் டேக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு தராங்க. 2 பேரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ரெயினில நல்லா ஆட்டம் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேருமே ப்ளே பண்ணிருக்காங்க. நம்ம ஜேக்கோட அம்மா டேவோட அம்மாவும் இப்போ 2 பேரும் செஞ்சுட்டு அத்தை அப்படின்னு தண்ணி நேரத்தை அவங்க அடிக்கிறாங்க. அவங்க ஜிமிட்டு மாறி மாறி கொஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியா ரொம்ப அழகா போயிருக்கும். இப்போ நினைச்சு பாக்குறாங்க. என் அத்தையும் சரி என் மாமாங்களும் சரி எல்லாரும் எங்களை அவ்வளோ பாசிட்டாங்க தெரியுமா. என் அப்பா அம்மாவோட எல்லாரும் என்ன அதிகமாக லவ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு போட்டி இப்போ பாரு என்னோட அத்தைங்களும் அதை விட்டுருப்பாங்களா, என் அத்தைங்களும் எவ்வளோ ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஜிமின்னு சொல்றாங்க. என்ன தே சொல்றாங்க. பாரு சொல்லணும் உனக்கு டே மாமாவும் ஜேகே மாமாவும் தான் ஹஸ்பண்ட் பத்தியா சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அவங்க நல்லா பாத்துப்பாங்க, சம்மத்தை பாத்துப்பாங்க, கேட்கறதுலாம் வாங்கி தருவாங்க,
சொல்கிறாங்க. உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க சரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் டிடியும் ஓகே மேட்ச் பண்ணிக்கணுமா அவங்களோட செல்லும் சொல்கிறாங்க. சரி தானே மேட்ச் பண்ணிக்கிறான்னு சொல்கிறாங்க. சமத்து அப்படி சொல்லிட்டு 2 பேர் கொஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் தானே அதை சொன்னீங்க அப்படி ஜிம் ரொம்ப அழகாங்க. அவங்களுடைய பொருள் என் மேலே எவ்வளோ பாசமாக தாங்க ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. ஓய் என்ன ஆஃப் கேட்குறாங்க. வாஃப் கூப்பிட்றாங்க. ஒரு பாசம் பாருங்க என்ன வேணும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கையில் சாக்லேட்டே சொல்லிட்டாங்க. எது சொல்லிட்டாங்க அத்தை கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அத்தை கொடுப்பாங்க. அத்தை அவங்க சொன்னாங்க மட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க. கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. கொடுறா அப்படி சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் மவுத்தில் கொஞ்சம் சாக்லேட் வச்சிருக்காங்க. அந்த சாக்லேட்டை பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அந்த பசங்க நம்ம ஜேக்கே தான் பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு லிஃப்ட்டில் பெக் பண்ணி அந்த சாக்லேட் எடுத்துறாங்க. அச்சிச்சி எடுத்துட்டான் ஜேக்கே எடுத்துட்டான் சாக்லேட் ஜிம்மி கத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. ஏன் கத்தாத ஃபஸ்ட்டு மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் என்ன பண்ணுறீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சாக்லேட் வேணும்னு கேட்டால் அவங்க கொடுத்தான் சொல்கிறாங்க. அவங்க கொடுத்தா நீ எடுத்துக்கிட்டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே சொல்லிட்டாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜேக்கே சாக்லேட் பிடிங்கிட்டாங்க. குக்கி இருக்கானா சாக்லேட் பிடிங்கிட்டு அங்கேருந்து அப்படி சொல்லி லிஃப்ட் பாயிண்ட் பண்ணா. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ அங்கேருந்து எடுத்துக்கினா ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி இன்னும் கொஞ்சம் சாப்பிட சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் அந்த சாக்லேட் எடுத்து முகத்து வைக்கிறாங்க. இப்போ டக்குனு போய் போயிட்டு அதே மாதிரி எடுத்துறாங்க. ஜிம் டக்குறாங்க. சரி 2 பேரும் சாக்லேட் எடுத்துக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் அழுதுட்டு அத்தை அம்மா சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 2 பேர் இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. டேடி இன்னொரு சொல்லிட்டு போயிட்டு முகத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. அழக்கூடாது சரியா. அப்புறம் பாரு ஜெயிக்க உன்ட்டு பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இப்போ சொன்னால் பேச மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்கிறாங்க. சாக்லேட் பிடிங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. வேறு வாங்கி தரேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம்னு படம் சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ஜிம் டேஸ்டாக வெயிட் பண்ணிட்டு 2 பேரும் ஆளுக்கு 6 எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம் கியூட்டஸும் வெயிட் பண்ணுறாரு. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. நீ எங்களோட சரியா நீ பிறந்தது எங்கள் 2 பேருக்கு ஆகலாம் சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ஜிம்மு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜெயிக்கவாகட்டேவும் ஜிமின் இதில் நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் தானே என்கிட்ட எல்லாமே உரிமை எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்களா என்னை பைட் பண்ணால் ஏன் பைட் பண்ணி கேட்டால் ஏன்னா எங்களுக்கு உரிமை எங்கள் ரைட்ஸு நாங்கள் நீ வந்து எனக்காக நீங்கள் வந்து எங்கள் 2 பேருக்காக பிறந்தோம்னு சொல்லுவீங்கல்ல. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு அடராக இருக்குன்னு சொல்கிறீங்களா. ஜிமின் ரொம்ப அடறாங்க. தேம்பி அழைச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜெயிக்கலாம் ரொம்ப பயம் வந்தது. அம்மா அங்கிள் இங்கே பாருங்கள் ரொம்ப பயம் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு ஜிம்மை கண்ணில் காமிச்சிருங்க. அவங்களுமே இருக்கவே முடியாது சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜெயிக்கே டே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டாங்க. அவருக்கு எங்கே போய் தெரியல. அப்படியே கார் ட்ரான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டு பக்கம் அந்த பக்கம் ஜெயிக்கே வந்துட்டு பக்கம் போயிருப்பாங்க. 2 பேரும் வீட்டுக்கு சென்ட்ரல் ஒரு வீட்டுக்கு கிராஸ் பண்ணிட்டு வீட்டுக்கார ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சென்ட்ரல் பிளேஸ் வருது. அங்கே வந்து ஜேகே டக்குன்னு கார் பிரேக் போட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே கார் பார்க்குறாங்க. அந்த வைப்பர் வந்து வைப் பண்ணிட்டு இருக்கு அந்த ரைனி வந்துட்டு. அப்போ ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தூரத்தில் ஒரு பர்சன் கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜேகே கார் இறங்குறாங்க. சேம் டைம் ஆப்போசிட் கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அந்த கார் வந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் பக்கத்தில் இறங்கி வரதும் இங்கே ஒரு பர்சன் உட்காந்து அழுதுட்டு இருக்க டக்குன்னு அவங்க இறங்குறாங்க. இறங்கி பார்க்குறாங்க. நம்ம ஜேகே கிட்ட வராங்க. ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டாங்க. கடவுளை எங்க இருக்கா நம்ம எங்கெங்க தேடுறோம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வீட்டு பக்கத்துல இருந்திருப்பாரு. ரொம்ப தூரம் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு பாரு. டக்குனு ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு அழுதுட்டு. இப்போ நம்ம ஜெயிக்க விட்டேவோம். அப்பதான் போனவே திரும்ப இந்த மாதிரி இருக்க போறாங்க. போயிட்டு பாக்குறாங்க. ஜிமின் கூப்பிடுறாங்க. ஜிமின் தான் அப்படின்ற ஏர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவங்க இவங்களோட பேச கேட்கக்கூடாது சொல்லிட்டு இப்போ ஜெயிக்க பாக்குறாங்க. ஜிமின் டேவும் பாக்குறாங்க. ஜிமின்னு சொல்றாங்க. இல்ல உங்க பாருங்க மன்னிச்சுக்கோங்க. தெரியாம உங்க லைஃப்ல நான் வந்துட்டேன். தெரியாம நான் உங்க லைஃப்ல வந்து இருந்திருக்க பாடனா இருக்க மன்னிச்சுக்கோங்க சரியா. என் அப்பா அம்மா போனப்ப நானும் போயிருக்கணும். எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் உங்களுக்கு பாடனாட்டம் சொல்லிட்டு சத்தியமா இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. என்னை விட்டுருங்க சரி. இதுக்கப்புறம் தொலை பண்ண மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் கையெழுத்து ஒரு மாதிரி பெக் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கும் ஒரு மாதிரி என்ன பேசலாம் சொல்றாங்க. இல்லை நீங்க சொன்ன கரெக்டு தான். நாங்கள் 2 பேரும் ஏன் உங்களை பார்த்துக்குவோம். நான் எதுக்கு எங்களுக்கு பாடனா இருக்க இப்படியே சேர்த்து பாவம்னு பார்த்தோம். எங்கள் அத்தையோட பையன் இருக்காங்க பார்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது அப்படி சொல்லிட்டீங்கல்ல. கரெக்டு தான். இல்லை எனக்கு என்னதுக்காக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு என் லைஃப் ஸ்டைல் வேறு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு கஷ்டப்பட்டு பார்த்துக்க வேணா என்னை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உங்கள் லைஃப்பில் வர மாட்டேங்க மன்னிச்சுக்கோங்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கும் அவ்வளோ அழுகு வருது. 2 பேரும் டக்குன்னு அப்படி ஜிம்மில் ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பேச சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் இதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம். என்ன நீங்கள் கஷ்டப்பட வேணாம். இது வரைக்கும் நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டதே போதும். நான் அந்த வேர்ல்டு புரிஞ்சுக்கிட்டு நிற்கிறேன். எனக்கு புரியுது. நான் ஒரு அனாதை. எனக்கு யாருமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் ஒரு அனாதை. யாருமே இல்லை. எனக்குன்னு யாருமே இல்லை. நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு உங்கள் கண்ண முடியல. நான் இந்த வேர்ல்டு விட்டு போயிட சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஜெகி பார்த்துட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. என்னடா பேசுகிறேன் என்ன சொல்கிறாங்க. நான் வேணா வேர்ல்டு விட்டு கூட போயிடுறேன். எனக்கு யாருமே இல்லை. யாருமே அந்த வேர்ல்டு நான் இருக்க பயமாக இருக்குது. தனியாக இருந்து எனக்கு வழக்கமே இல்லை. ரொம்ப பயமாக இருக்குது. எனக்காக 2 பேர் இருக்காங்கன்னு நினச்சிட்டேன்னா இன்றைக்கி தான் தெரிஞ்சு எனக்கு யாருன்னு சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழுறாங்க. தேம்படுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கே பார்க்குறாங்க. எப்படி கம்ஃபர்ட் பண்ணவே தெரியல. இப்போ கரெக்டாக இந்த பக்கம் நம்ம காயோட காரு நம்ஜினோட காரு சுகாரோட காரு ஜெயப்போட காரு எல்லாருமே கார் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகிருக்காங்க. எல்லாருமே கார் விட்டு இறங்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப அழுறாங்க. நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. அழகாங்க பாரு அழகாக சொல்கிறாங்க. இல்லை வேண்டாங்க ஜெக்கே வேண்டாம் சரியா மன்னிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்களை வேறு மாதிரி நினச்சிட்டேன்.
நீங்கள் வந்து என்னோட மாமா பசங்க, என்னோட அத்தையோட பசங்க, என்னோட குக்கி, என்னோட டேட்டேன்னு நினச்சிட்டு அவங்க சின்ன வயசுல என் மேலே 2 பேர் வாசமாக இருந்தாங்களா, அவங்க நினச்சிட்டு வேற எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. நீங்கள் வேற அவங்க வேற சொல்லிட்டு என் அப்பா அம்மா இறந்து போனப்பவே அவங்களும் என்னோட போயிட்டாங்க போல, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் தான் வைத்தியகரமாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கும் டே பார்க்குறாங்க, உங்கள் பாரு சொல்கிறாங்க, இல்லை நான் அப்போயே போயிருக்கணும், என் அப்பா அம்மா இறந்து போய் நான் போய் இறந்து போயிருக்கணும், நானும் வந்துட்டு இருந்தே தப்பு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கும் டே பார்க்குறவங்க பேசக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சாரி அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்கும் டேக்கு மாறி எப்படி கம்ஃபர்ட் பண்ண தெரியல ஜிம்னு சொல்லிட்டாங்க. இல்லை இதுக்கப்புறம் கூட இருக்க மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க. ஜிம்ல டக்குன்னு எதிர்க்காங்கன்னு டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ரெண்டு எப்படி கொட்டிட்டு இருக்கோங்க மேலே. இப்போ நம்ம ஜிம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஜெயிக்கும் நம்ம ஜங்குக்கும் நம்ம டே முன்னாடி போகிறாங்க. எப்படின்னாக்கா டே முன்னாடி போயிட்டாங்க, ஜெயிக்க பின்னாடி வந்துட்டாங்க. டக்குன்னு 2 பேரும் சேர்ந்து ஜிம்ல ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரண்ட்லேருந்து ஹக் பண்ணுறாரு, பேக்லேருந்து ஹக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அவங்களாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இந்த வருஷம் நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க என்ன நடக்க சொல்லிட்டு அவங்க 2 நிமிடம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்கிறது பார்க்குறது தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோ, சரியாக உன்னை இழந்துடக்கூடாதுன்னு நினச்சப்ப தவிர மற்றபடி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்னை வந்து ஏற்கனவே வார்த்தையில் கொண்டுட்டீங்க, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை சரி, நான் ஆல்ரெடி ரொம்ப செத்து போயிட்டு 1 மணி நேரம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. தாசம் சொல்லாத சரியா, நீங்கள் செத்து போட்டு நாங்களும் உங்களோட இருக்க மாட்டோம், நான் ஏன் அப்படி பேச சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்க கூட இருக்க மாட்டேன். எதுக்காகவும் நீங்கள் சொன்னீங்களா எங்களோட போயிடு, எங்களோட நேரமாக போயிட சொன்னீங்களே, நான் போயிடுறேன் நேரமாக போயிட சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன். தயவு செஞ்சு கோவத்தில் பேசுனா மனசில் வச்சுக்காதெல்லாம் சரியாக முடியல, நீ மட்டும்தானே எங்களுக்கு இருக்கிற எல்லாமே, நீ மட்டும்தானே புரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க நேருக்கு நாங்கள் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கோம், நீங்கள் நேருக்கு நாள் எங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷமாக இல்லை சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு நீங்கள் போய் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைஃப்பில் செட்டில் ஆகாமல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கப்புறம் செட்டில் ஆகிடுங்க சரியா, நான் இருக்க மாட்டேன் உங்கள் லைஃப்பில் போயிடலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. ஜிம் எனக்கு பாதாசங்க சொல்கிற கேளுமா மூச்சு எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் ஜிம் தான் அப்படி ஜெயிக்க டேபிள் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜெயிக்க டேபிள் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. விடவே கூட சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ, எங்கள் இடத்துல யோசிச்சு பாருடா, உடனே இழந்துடும் பயமாக இருக்குடா, ஏற்கனவே அப்பா அம்மா இழந்துட்டோம்டா, அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி சொல்லிட்டு நம்ம மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டோம்டா சரியா, இதுக்கப்புறம் ஒன்றா இழந்துச்சு சத்தியமாக நாங்கள் அந்த வாழ்வில் நாங்கள் அன்னைக்கு நாங்கள் செத்து போனது சமாண்டா சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி நான் செத்து போயிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ என்னை பார்த்து நீங்கள் வந்து உனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் சொன்னீங்களா, அப்போ நீங்கள் இருக்கும்போது எனக்கு யாரும் நீங்கள் சொன்னீங்களா, அப்போ என்ன செத்து போயிட்டு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. தயவுசம் பேசாதம்மா, தெரியாமல் பேசிட்டம்மா, குக்கி தெரியாமல் பேசிட்டம்மா, மன்னிச்சு போதும் ஜெயிக்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் போயிடறேன் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன். எங்கே போவீங்க விட்டு சொல்கிறாங்க. நான் எங்கன்னா போய் சொல்கிறாங்க. பாட்டா கோவத்தில் பேசிட்டேன் சரி, கோவத்தில் பேசிட்டோம் சரியா, தயவுசம் மன்னிச்சுக்கோ, எங்கள்கிட்ட எங்கே போயிடாதா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் இதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டப்ப நான் தூரமாக போயிடுறேன் சரியா, உங்களை விட்டு போயிடுறேன், உங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன் விடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. இப்போ ஜெயிக்க வந்து டேபிள் டைட்டாக கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு எங்கிட்ட இங்கே போயிடா சரியா, உன்னை கொஞ்ச நேரம் நீங்கள் காண்டு தேடின அந்த கொஞ்ச நேரம் எங்கள் வீடு எங்கள்கிட்ட புரிஞ்ச மாதிரி அடிச்சு தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ, நீ எல்லாமே இருக்க முடியாதுடாமா. அதை ஜெயிக்க டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு டேட்டை ரொம்ப பிடிக்கல சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும், டேட்டையும் குக்கியும் பிடிக்கும், 2 பேருக்கு வந்து எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க பார்க்குறாங்க. பாரு நாங்கள் சொல்கிறோன்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் கூட புரியலையா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, உங்கள் 2 பேருக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு பாடுனா இருக்கேன்னு என் அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. பாரு நாங்கள் வாழ்றதே உங்களுக்காக தான், ரசனி புரிஞ்சுக்கோமா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்காக வாழல, நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. தெரியாமல் சொல்லிட்டு சரி, தெரியாமல் கோத்து சொல்லிட்டு ரசனி மன்னிச்சுக்கோ சொல்லி எங்கள் குழந்தைல எங்கள் ஜமத்து குழந்தைல நாங்கள் என்ன தப்பான மன்னிக்கணும், இந்த குழந்தை சின்ன வயசில் நாங்கள் ஃபைட் பண்ணால் கூட மன்னிச்சிருவோம், நாங்கள் என்ன தப்பான மன்னிச்சிருவோம், இந்த குழந்தைய இப்போ எங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப மனசு வலிக்குது, அந்த குழந்தைக்கு யாருமே இல்லை அவங்க சொல்கிறாங்க. யாரும் உலகம் அவங்க நினைக்கிறாங்களோ அவங்களே சொல்கிறாங்க அவனுக்கு யாருமே இல்லை, நீ அனாதன்னு சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டு ஜெக்கி தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் டேக்கு ரொம்ப அழகுவது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டேஸ்ட் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் என்னதான் சொல்கிறேன், ஜெட்டே ஒரு மாதிரி அழகாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் ரொம்ப தேவை அழகாங்க. வீட்டில் பண்ணி என் ஜம் கட்டி உங்களுக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சு, நான் எங்கே போட்டு உங்களை விட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் டே ஒன்று பண்ணுறாங்க. ஜிம்முக்கு முன்னாடி அங்கே பார்த்த மாதிரி எங்கே போட்டுன்ட்டு அப்படி ஜிம்மில் அழகாங்க. என்னை எங்கே போக சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. எங்கே போவேன்னா அவருக்கு ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நம்பியில் பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்தா இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்தில் வராங்க. ஜிம்மின் கூப்பிட்றாங்க. ஜிம் ரன் பண்ணுறாங்க. ஜிம் ரன் பண்ணுறப்ப ரொம்ப அழகாங்க. இப்போ சுகாக்கு டேக்கு நம்பில் போகிற மாதிரி இருக்குது. கேட்குறாங்க. பாருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஹயாங் சொல்கிறாங்க. பாரு ஜிம்னு அழக்கூட சரியாக சொல்கிறாங்க. ஹயாங் நீங்களே சொல்லுங்க, எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணது எந்தப்பா அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. நான் நினச்சேன் ஏன் அங்காவும் ஏன்டேவும் இருக்காங்க, என் அப்பா அம்மா கூட
கூட தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு ஜமுக்கா எனக்கு அப்பா மாதிரி, என்கிட்ட எனக்கு அம்மா மாதிரி. நான் அப்படி நினைச்சேன் ஹியாங். இவங்க 2 பேருக்கும் நான் எதுக்கு அழணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா இறந்து கூட அழவே இல்லை ஹியாங். ஆனால் இவங்க 2 பேரும் இன்னைக்கு சொல்றாங்க எனக்கு யாருமே இல்லையா, நான் அனாதே அம்மாச்சின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை சரியா, அவங்க கோவத்தை சொல்லிட்டாங்க, அவங்க கொஞ்சம் யோசிக்காம பண்ணிட்டாங்க சரியா. இன்னைக்கு மார்னிங் என்ன நினைச்சது தெரியாது ஜிமின் ஓகேவா. அந்த ரீசன் நல்லா சரியா சொல்றாங்க. அதான் சொல்றாங்க பாரு, உங்களுக்கு தெரியாத ஆண்டு பேசுறேன் ஓகேவா. அவங்க வாய்ந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக இது வரைக்கும் யாருக்கு முன்னாடி பெட் பண்ணாதவங்க, யாருக்கு முன்னாடி நின்று பண்ணாதவங்க, யாருக்கு முன்னாடி பவ் பண்ணாதவங்க முதல் தடவை உனக்காக பெட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. உனக்காக ஒரு பர்சன் பெட் பண்ணிட்டாங்க, அதுவும் அவங்க லைஃப்ல யார் எளிமையாக பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட பெட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரீசன் நீ தான் சொல்றாங்க. நான் என்ன பண்ண சொல்றாங்க, நீ ஏன் ஜிம்னு சொல்லாம கிளம்ப அவங்க தான் சொல்றாங்க. என் ஜங்காவுக்கும் டேக்கும் சர்ப்ரைஸ் பண்ணி நினைச்சு தப்பா சொல்றாங்க. நீ பண்ணது தப்பு இல்லை, ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, அது நான் சொல்கிறேன் சரியா. உன்னை நினச்சி அவங்க ரொம்ப வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டாங்க சரியா. உனக்கு அவங்க நினச்சி பயந்து போயிட்டாங்க. உன்னை எப்படி சர்வ் பண்ண சொல்லி தெரியாம பயந்து போய் துடிச்சு போயிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அது மேலே அழுது கலங்கி அவங்க பார்த்ததில்ல. முதல் தடவை அவங்க வாழ்க்கையில் இப்படி பயந்து நீல் டவுன் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரி சர்வ் பண்ணியிருக்காங்க சரியா. எனக்கு 2 பேர் பண்ணினா அவ்வளோ உயிரை சரியா. 2 பேரும் உங்களால் வீடு வச்சிருக்காங்க. அவங்க வாழட்டே உனக்காக மட்டும்தான் சரியா. அவங்க ஏன் இப்படி மாறினாங்கன்னு தெரிஞ்சுக்கூட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு வந்து அப்பா அம்மா இறந்துக்கான ரீசனை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் அவங்களால அழிக்கணும் முடிவு பண்ணாங்க. அவங்கள பொழிச்சிருக்காங்க மட்டும் அவங்க மாஃபியா மாறினாங்க சரியா. மாஃபியா மாறினதுக்கப்புறம் அவங்களால வந்துட்டு நார்மலாக இருக்க முடியல, சாஃப்டாக இருக்க முடியல. அதுக்கேற்ற மாதிரி அவங்க டோட்டலாக மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மாவோட இழப்பு அவங்க தாங்க முடியாது. சின்ன பையன் ஜிமின், நீ வந்துட்டு ஜேக்கோடும் டேவோடவும் ஒரு 4 இயர்ஸ் சின்ன பையன் தானே. அதில் உனக்கு எந்த விவரமும் தெரியல. ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா விவரம் தெரியும் சரியா. அவங்க கண்ணில் பார்த்தது அவங்களால தாங்கிக்க முடியாமல் போனது சின்ன விஷயத்தை பார்த்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் உன்னை எதுவும் உனக்கு தான் இருக்கலாம்க்காக லண்டனில் அனுப்பி படிக்க வச்சாங்க சரியா. அவனை வந்து அங்கிள் அவங்க கூட வச்சு உன்னை பார்த்துக்க சொல்லி உன்னை பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் நீ நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான். அவங்களோட ஹாப்பினஸ் நீ மட்டும்தான் சரியா. அவங்க வந்து எப்போ ஸ்மைல் பண்ணுவாங்க, எப்போ சாஃப்டாக இருப்பாங்கன்னா உங்கள்கிட்ட பேசும்போது மட்டும்தான். மற்ற டைமில் அவங்க எப்பவுமே இருக்க மாட்டாங்க சரியா. இதெல்லாம் பண்ணது உனக்காக தான். நீ கூட அந்தளவுக்கு அவங்க காயப்படுத்திருக்காங்கனாக்கா அதை விட மோர் அவங்க காயப்படுத்திருக்காங்க. புரியா சொல்கிறாங்க. அவங்க கண்ணை பாரு சொல்கிறாங்க. ஜிமினோட பார்த்துருக்காங்க. நீ பாரு அவங்க கண்ணை பாரு. அவங்க பேசினா உண்மையாக நினைக்கிறே சொல்கிறாங்க. அவங்க தானே பேசினாங்க சரி. அவங்க தான் பேசினாங்க. அவங்க மனசோட பேசியிருப்பாங்களா என்ன, ஒன்று தான் உலகமாக உயிராக நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் மனசோட பேசியிருப்பாங்க சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்ணோன்னு சொல்கிறாங்க. அந்த மாஃபியான்னு சொல்கிறாங்க. பாரு அவங்க மாஃபியான ரீசனே உங்களோட அப்பா அம்மா வந்துட்டு இறந்தாங்க இல்லையா. அவங்களோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கின்றிருக்காங்க மட்டும்தான் சரியா. அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கின்றதுக்காக தான் பண்ணாங்க. ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சவங்க அவங்க நிறைய எளிமை இருந்தாங்க சரியா. அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி அழிச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. நம்பர் 1 மாஃபியா ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அந்த பொசிஷன் விட முடியல. அப்படியே வந்துட்டு அவங்க அப்படி இருந்தவங்க அப்படியே பழகிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நிறைய எம்பிஸ் இருக்காங்க ஓகேவா. திரும்ப திரும்ப எலும்பு சொல்லுவாங்க தவிர அழியவே இல்லை. ஏன்னா அவங்களோட பையன் இவங்களோட பையன் சொல்லிட்டு மாறி மாறி வராங்களே தவிர யாருமே வந்துட்டு முழுசாக அழியலை. அப்படி சொல்கிறாங்க. அவங்களோட அப்பாங்களை மட்டும் தான் அழிச்சிருக்காங்க. அது அவங்க அப்பா அம்மா பண்ணவங்களை மட்டும் தான் இவங்க அழிச்சிருக்காங்க தவிர அவங்களோட பசங்களாம் இவங்க பழி வாங்கறதே இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு இவங்க ஃபைட் போயிட்டு இருக்கு. அப்படி ஒருத்தர் தான் இவருக்கு தான் பண்ணிட்டான். அதுவும் அவனுக்கும் டேக்லாம் ஆகவே ஆகாது சரியா. அவங்களாம் அந்தளவுக்கு எலிமிஷனாக இருக்காங்க. இவங்களும் விட்டு நினைச்சா கூட விட மாட்டாங்க சரியா. அந்தளவுக்கு ஒரு மோசமான பசங்க. அவங்க கிட்ட படிச்சுட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன நினைச்சிருக்காங்க சொல்றாங்க. அடுத்தது என்ன நினைச்சு சொல்லுங்க. ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம் சரியா சொல்றாங்க. நான் வரமாட்டேன் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, அவங்க தானே சொன்னாங்க விட்டுட்டு போயிட்டு சொல்றாங்க. இனிமேல் நாங்கள் வரமாட்டேன் சொல்றாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சுகா பார்க்குறாங்க. அங்கே பாரு சொன்னது யாரு மோட்டையும் கொஞ்சம் கதை நீ தானே சொல்ல. நீ என்ன அவங்க என்ன தப்பான மன்னிப்பியாம சின்ன வயசுல சொல்றாங்க. அது சின்ன வயசுல என் ஜங்கு கையில் டேட்டி அவங்க தான் மன்னிப்பு. அவங்க தான் வந்துட்டு தெரியாம தப்பு பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு சீக்கிரமா சாரி கேட்பாங்க அப்படின்னு சமாதானம் பண்ணுவாங்க. இவங்க இருக்காங்கல்ல சொல்றாங்க. பாரு அவங்க இவங்க ஓகேவா. இவங்களும் மாறி போகல. அவங்க மற்ற விஷயத்தை மாறிடலாம் சரியா. உங்க விஷயத்தை அவங்க மாறவே இல்லை. மூவ் பண்ணவே இல்லை. அவங்களோட உயிரை நீதான் சரியா. அவங்க மேலே பாசம் லவ் எல்லாமே உனக்கு மட்டும் தான் இருக்கு சொல்றாங்க. இல்லை அவங்க லவ் அவங்க பிடிக்கல. அவங்க லவ்ல ஹேட் பண்றாங்க. ஜிம் சொல்றாங்க. அப்புறமா இவா நிமிஷம் கேட்குற உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு எனக்கா சின்ன ஹேங் சொன்னாங்க சொல்லிட்டாங்க. எனக்காம சின்ன ஹேங் சொன்னாங்க. அவங்க வந்து லவ்லாம் ஹேட் பண்ணுறாங்க. அவங்க லவ்ல பிடிக்கலான்னு கேட்டேன். ஏன் அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லவ் இல்லை சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அவங்க லவ்லாம் பண்ண மாட்டாங்க, லவ்லாம் ஹேட் பண்ணுறாங்க, அவங்க வெறுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னு பார்க்குறாங்க. சின்ன வந்துட்டு இவங்க 2 பேர் எடுத்து முடிவுனா அப்படி பேசுகிறாங்க சரியா. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருக்கும் மேலே சரி. அந்த லவ் எங்கேயும் போகல. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரி சரி ஓகே. இப்போ ஏன் அவங்க 2 பேரும் தேடி வந்தாங்க சொல்லி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. கேள்வி ஏன் தெரியல கேள்வி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் தேடி வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. எனக்கு எங்கள் உயிர் எங்கள் உலகம் நீ எல்லாமே எங்கே இருக்க முடியாது சரியா. நீ தான் எங்கள் லைஃப் எல்லாமே நீ தான் எல்லாமே அங்கே இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. நல்லா கேட்டுக்கிட்டலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவங்க போய் லவ் பண்ணுறாங்க சரியா. மற்றவங்க பேர் அவங்க லவ் ஹேட் பண்ணுறதா இருக்கலாம் தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் தான் நீ மட்டும் தான் ஓகேவா. அவங்க வாழ்றதுக்காக தான் புரிஞ்சுக்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழுதாங்க. ஆனால் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது சரியா. அவங்க கோர்த்து சொல்கிறாங்க. எனக்கு நீ சடனாக வந்தது உனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்
டைம்ல உனக்கு ஒரு ஆபத்து இருந்தது, உன்னை சேவ் பண்ண அவங்க கஷ்டப்பட்டது, அதை நினச்சி போய் பயந்துட்டாங்க. நீ எப்படி கேட்காம வரலான்ற கோபத்துல தான் என்ன பேசணும்னு தெரியாமல பேசிட்டாங்க. சரியா சொல்றாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. அங்கே பாரு வா சொல்லிட்டு 10 நிமிஷம் தான் ஜிம்ல கூப்பிடுறாங்க. ஜிம் வரல சொல்றாங்க. பிரமிட் பாக்குறாங்க. பாரு வா அப்படி சொல்றாங்க. ஜிம் வேண்டாம் அப்படி சொல்றாங்க. சுவர் பாக்குறாங்க. பாரு என்னால தூக்க முடியாது, சரியா தூக்கிடுவோம் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜம்ப் கத்துறாங்க. அவர் தூக்குறாங்க. ஜிம்ல விட்டுடா சொல்றாங்க. ஜம்ப் தூக்குறாங்க. தூக்கி காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜம்ப் தான் ஜிம்ல காரணம் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏன்னா தொப்பரை நினைச்சிருக்காங்க. ஜின்னு பாக்குறாங்க. என்னடா கோலம் இதுன்னு சொல்றாங்க. இப்போ பொண்ணு பாக்குறா. சுகா சொல்றாங்க. என்ன வேணும் சொல்லிட்டு என்ன கோலம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டவல் எடுத்துட்டு வா சொல்றாங்க. இப்போ டவல் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம செக்கி வந்து டவல் வாங்கி ஜிம்ல ஹெட் வைப் பண்றாங்க. இப்போ பாக்குறாங்க. வேண்டாம் தள்ளி விடுறாங்க. இப்போ நம்ம அங்கிள் பாக்குறாங்க. ஜிமின் வந்துட்டு எப்போ சொல்றாங்க. அங்கிள் நம்ம வந்துட்டு நம்ம போலாம நாளைக்கு மார்னிங் ஊருக்கு போயிடலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம அங்கிள் தான் ஜெக்கி டேவும் பாக்குறாங்க. நீங்க உள்ள போங்க சொல்றாங்க. சரிட்டு அங்கிள் உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கும் டேவும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்ல ஹேர்ல வைப் பண்ணி டேவும் பண்றாங்க. பாரு சொல்றாங்க. இல்லை நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டேன். புரியுது, நீங்கள் எதிரும் நிறைய கஷ்டப்படுறீங்க. அப்பா அம்மா உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் பண்ணியிருக்கீங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படி புரியுது. ஓகேவா? இதுக்கப்புறம் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப் நான் வந்துட்டு அமைச்சிக்கிறேன். சரியா? உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு புரியுது. சின்ன வயசுல அப்போ நான் என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் அதே நினச்சிட்டு இருந்தேன். தப்பு ஏன் மேலதான் வளரப்போ ஃபீலிங்ஸ்லாம் மாறல. உங்களுக்கு அப்படிதான். உங்களுக்கு லவ்வும் பிடிக்காது, லவ்வும் ஹெட் பண்ணுறீங்க. செகண்ட் நீங்கள் வந்துட்டு என்னோட பாசம் இருக்குது. ஆனால் அது பாசத்தை தாண்டி உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பாருங்க. சரியா? நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். மார்னிங் நான் ஊருக்கு போயிடுறேன். நான் போயிடுறதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் மணி தர வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நான் என்னை பார்த்துப்பேன், நல்லா படிச்சிருக்கேன், நான் ஜாப் பார்த்துக்கிறேன், என்ன நான் பார்த்துக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்ல நான் ஜிம் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க மாறி இருக்கு. என்ன சொல்கிறாங்க. இனிமேல் உங்கள் லைஃப்ல இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன். சரியா? சாரி ஜிம் நினைச்சு ரூம் போயிடுறாங்க. இப்போ ஜெயிக்கிட்டே ஒரு மாறி இருக்கு. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஏங்க என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நீ என்ன சொன்னியோ அதான் சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் அவன் சொல்கிறான். சரியா? ஏன்னா நீ கோவமாக சொல்லிட்டு போயிட்டு ஹாஷா அவன் சாப்பிட்டா சொல்கிறான். அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ஆசைப்படுங்க நான் போயிடுவான் சொல்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா நீங்கள் ஆசைப்படுங்க போயிடுவான். சரியா? இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் அவன் இருக்க மாட்டான், புரிஞ்சுக்கிட்டான். ஓகே அவன் போயிட்டு நீங்கள் விடுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கியும் டேவும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரூம் போய் லாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் டோர் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஏங்க அந்த ஸ்பேர்க்கி விடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஸ்பேர்க்கி விட ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தான் அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படி பெட்ல போய் உட்காந்துருக்காங்க அமைதியா. இந்த பக்கம் ஜேகே உள்ள வரவங்களும் பாக்குறாங்க. ஜிம்னு சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க. இல்லை ஜிம்காட்டே பரவாயில்ல, நீங்க விட பார்த்ததுல பெரிய விஷயம், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண போயிதான் சொல்றாங்க. ஜேகே டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் விட்டா இதெல்லாம் பண்ண போக சொல்லி டக்குனு ஜேகே தான் ஜிம்மி புஷ் பண்றாங்க. வீட்டுல ஜிம்முக்கு ஒரு அழகு ஒரு கரெக்ட் என்ன பண்ற ஜம்முக்கா அப்படி கேட்கறாங்க. இப்போ ஜம் பாக்குறாங்க. ஜம் ஜிம்முக்கு டச் பண்றாங்க. புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே பண்ண ரொம்ப டிப்பா புஷ் பண்றாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு ஒரு லாக் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜம்க்கு ரொம்ப நேரம் டீப்பாக கஸ் பண்ண ரிசர்வ் பண்ணுறாங்க. பாரு எங்கே போவீங்கன்ட்டு சொல்கிறாங்க. பாரு ஜங்கா சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு எங்கே போவா சொல்லி கேட்குறாங்க. நீ இதெல்லாம் சொல்கிறாங்க. பாரு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கோ. சரியா? நீ சேஃபாக இருக்குன்னு நினச்சி. ஓகேவா? உண்மைதான். நாங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு லவ் பண்ணல, நம்ம விட்டு போகிறப்ப பயமாக இருக்குது. அப்பா அம்மா ரொம்ப லவ் பண்ணுவோம், அவங்க அப்புறம் விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம என் அங்கிள் ஆண்டி எல்லாரும் லவ் பண்ணுறதுல விட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உனக்கு எதாவது பயமாக இருக்குது, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் பொதுமாக சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அதனால போகிற சொல்கிறேன். எங்கடா போவா எங்கே போவா சொல்கிறாங்க. ஏன்னா நீ இவங்களாம் வந்து போக சொல்றப்போ அவங்க ஒன்றும் தெரியல. ஆனால் அவரே போறன்னு சொல்லிட்டு அவங்க பயம் வந்துடுது. வர சொல்றாங்க. பட்டே பார்க்குறாங்க. பாரு நல்லா சொல்கிறது கேட்டுக்கோ. சரி எங்களுக்கு நீ மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. சரி எங்களுக்கு இந்த ஹேங்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஃபேமிலின்னு பார்த்தா நீ மட்டும்தான். உன்னை பத்திரம் பார்த்துக்கிட்டுருக்காங்க மட்டும் நாங்கள் இவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நீ எங்களுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தானே சொல்றீங்களா சொல்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டு கோவத்தில் தான் சொல்லிட்டோன்னு சொல்கிறாங்க. ஜிம்மோட அமைப்பு படுத்துருக்காங்க. அந்த பக்கம் டே வராங்க. செக்கத்தால சொல்லிட்டு டே வந்துட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை ஏன் போக சொல்கிறீங்க சொல்கிறாங்க. பாரு நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. பாரு நான் தனியாக ஆனாதே இருந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கூட உங்க கூடவே இருக்க. சரியா? எனக்கு என்ன இல்லை உங்க கூடவே இருந்துட்டு போயிடாதுன்னு சொல்றாங்க. அஜய் கேட்டே ஒரு மாதிரி இருக்கு. அப்படிதான் சொல்லக்கூடாது. நீ எப்பெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறோம். உனக்கு ஏன் புரியல சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் யாரும் ஒரு ஆனதே ஒரு வாழ்க்கை வாழதை விட என் ஜேக்கே கூட என் டே கூட ஒன் டே வாழ்ந்தா கூட ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழணும். அப்படி இல்லையா கஷ்டமாக இருந்தாலும் உங்க கூடவே இருக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கு ஜம் காட்டு. ஏன்னா எவ்வளோ டேஸ் தான் தனியாக இருக்க முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோ டேக்கும் ஜம் காட்டு என்ன சொல்றது தெரியல. அவர் டேவும் ஜம் டேட்டாக போயிடுவாங்க. சரி அழக்கூடாது அழகாக சொல்கிறாங்க. என்னை வார்த்தையில காயப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லையா, நான் எங்கள் 2 பேர் இல்லையா, நீ எனக்கு அப்பா மாதிரி இல்லையா, நீ எனக்கு அம்மா மாதிரி இல்லையா ஜிம் கேட்குறாங்க. இப்போ டேக்கும் ஜேக்கு ரொம்ப அழகு வருது. நாங்கள் 2 பேர் தான் எனக்கு அப்பா அம்மா தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் டிடி ஜம் கையில துரத்துறீங்க சொல்றாங்க. நம்ம ஜம்பு டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாடா இப்போ அப்படி நடக்கா. சரியா? ப்ளீஸ்டா அழகா சொல்லி எவ்வளோ கம்பேர் பண்றாங்க. அது பக்கம் ஜிமின்டா ரொம்ப தேம்பியா விளாடுறாங்க. நீங்க இருக்கும்போது நான் அனாதையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அனாதை இல்லை ஓகேவா சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. சல்லதை 2 போகிறோம் வாயிட விட்டுவோம்.